வணக்கம். இப்போ நம்ம நிற்கக்கூடிய பதிப்பகம் வந்து ஹேர் ஸ்டோரிஸ். நம்ம கூட ஹேர் ஸ்டோரிஸுடைய ஃபவுண்டர் நிவேதிதா லூயிஸ் அவர்கள் இருக்காங்க. அவங்கள்ட்ட இன்றைய ஜென்சி கிட்ஸோடைய புத்தக வாசிப்பு எப்படி இருக்குது, அல்லது இந்த புத்தக கண்காட்சியில் அவங்களுடைய அனுபவம் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். வணக்கம் மேம். வணக்கம். பொதுவாகவே ஜென்சி கிட்ஸ் மேலே வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு வந்து அவங்க வாசிக்கிறதே இல்லை, எல்லாமே ஒரு மாய உலகத்தில் இருக்காங்க அப்படின்றாங்க. அதை பற்றின உங்களுடைய கருத்து? ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம தான் ஒரு மாய இதுக்குள்ளே இருக்கிறோம். ஜென்சி கிட்ஸ் வாசிக்கிறது இல்லை, அவங்க வந்து நல்ல புக்கெலாம் வாசிக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம தொடர்ச்சியாக சொல்லிட்டே இருக்கோம். நீங்கள் கொஞ்ச நேரம் நம்ம ஸ்டாலில் இருந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இளைஞர்களும் இளம்பெண்களும் உள்ளே வராங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதே போல் நீங்கள் இன்ஸ்டாகிராமை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சோஷியல் மீடியா ஹேண்டில், நாட் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன். இன்ஸ்டாகிராமில் எங்கள் கடை மட்டும் இல்லாமல் பணுவல், நீலம், இந்த மாதிரி பல அமைப்புகள் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ஸ் வச்சுருக்காங்க. அதில் நிறைய வந்து லைக் பண்ணுறதும் சரி, அது குறித்து அது வந்து திருப்பி ரீஷேர் பண்ணுறதும் சரி, அதை பற்றி பேசுகிறதும் சரி, இந்த நூல்களை பற்றி ஜென்சி கிட்ஸ் தான் நிறைய பேசுகிறாங்க. அப்போது அந்த மீடியம்னு ஒன்று இருக்குல்ல, எந்த மீடியம் நம்ம அவங்ககிட்ட வந்து ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்குறோன்றது, அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நம்ம இன்னமும் வந்துட்டு ஒரு 40கள் 50கள் கடந்த மனிதர்கள் அவங்களுடைய வாழ்க்கை அனுபவங்கள், அவங்களுடைய பிரச்சனைகள், இதையே நம்ம திருப்பி நம்ம பேசிக்கிட்டே இருக்கோமே தவிர 20களில் இருக்கிறவங்களுடைய பிரச்சனை என்ன, இன்னைக்கு கான்டெம்பரரி அவங்க என்ன ஃபேஸ் பண்ணுறாங்க. ஏன்னா உலகம் நிறைய மாறிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் நம்ம வேலை பார்த்துருப்போம், ஒரு எழுத்தராக இருந்திருப்போம், அந்த மாதிரி ஒரு சாதாரண பணியில் இருந்துட்டு நம்ம வெளியில் வந்திருப்போம். அப்போ அந்த பணியில் இருந்தவங்களுடைய பார்வை அப்படிங்கிறது இன்னைக்கு பொது சமூகத்துடைய பார்வை கிடையாது. அப்போ அந்த பார்வையை வந்து நமக்கு ஆக்சுவலாக நிறைய மாற வேண்டியிருக்கு. இங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான எழுத்தாளர்களை பார்த்தீங்கன்னா 40 வயதை தாண்டியவர்களாக இருக்கிறாங்க. அப்போ இளம் எழுத்தாளர்கள் எங்கே இருக்கிறாங்க, அவங்க என்ன எழுதுறாங்க, அல்லது இங்கே எழுதக்கூடிய எழுத்தாளர்கள் யங் அண்ட் ட்ரெண்டிங்காக இருக்கிறவங்களுக்கு என்ன எழுதுறாங்க, அது வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ ஆக்சுவலாக ஹெர் ஸ்டோரிஸை பொறுத்த வரைக்கும் வந்து நாங்கள் வந்து ஒரு பெண்ணிய பதிப்பகம். இங்கே ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பற்றி தான் தொடர்ச்சியாக நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அப்போ அந்த ஈக்குவாலிட்டியை எப்படி நம்ம வளர்த்தெடுக்கிறது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மூவ்மெண்ட்டாக நாங்கள் வந்து கொண்டு வரோம். நாங்கள் வந்து ஒரு பணம் பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ் கிடையாது, இது ஒரு நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். அப்போ ஒரு லாப நோக்கம் இல்லாமல் செயல்படக்கூடிய பெண்ணியத்தை ப்ரமோட் பண்ணக்கூடிய ஒரு பதிப்பகமாக தான் நாங்கள் இருக்கிறோம். அதனால் எங்களுக்கு வந்து எண்ணிக்கைகள் வந்து முக்கியம் கிடையாது. நம்மளுடைய நூல்களை படிச்சுட்டு யாரோ ஒருத்தர் மனம் மாறினாங்கன்னா கூட அது ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். இப்போது இது வந்து துப்பட்டா போடுங்க தோழி ஹெர் ஸ்டோரிஸை பொறுத்த வரைக்கும் மிக அதிகமாக விற்பனையான ஒரு நூல். இது வரைக்கும் வந்து ஒரு 20,000 பிரதிகளுக்கு மேலே நாங்கள் விற்றுருக்கிறோம். ஸோ தமிழ் சூழலில் ஒரு புக்கு 20,000 காப்பிக்கு மேலே விற்றுருக்கு அப்படின்னா உண்மையிலே அது ரொம்ப பெரிய விஷயம். இன்றைக்கி வந்து அப்படி தான் இருக்குது. ஆனால் வந்துட்டு நீங்கள் இப்போது பார்த்தீங்கன்னா ஜென்சி கிட்ஸுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புக்காக வந்து இது இருக்குது. ரொம்ப முக்கியமான காரணம் என்னென்னா, இந்த நூல் எழுதப்பட்டிருக்கக்கூடிய நடை ரொம்ப எளிய நடையில் தோழர் கீதா இளங்கோவன் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறாங்க. ஒரு சீரியஸான டாப்பிக்கை கூட ரொம்ப லைட்டாக ஒரு 20s இருக்கிறவங்களுக்கு, ஒரு 15 வயசு 16 வயசு இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கோ ஆண் குழந்தைகளுக்கோ புரியக்கூடிய அளவில் வந்து இந்த புத்தகத்தை அவங்க எழுதியிருக்காங்கிறது தான் இந்த புக்குடைய வெற்றிக்கு ரொம்ப பெரிய காரணம். இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஹெர் ஸ்டோரிஸ் இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து இதை பற்றி யாராவது ஒருத்தர் பேசுவாங்க, ஒரு டேக் பண்ணுவாங்க, இதுலேருந்து ஏதோ ஒரு 2 வரியை வாசித்து ஒரு வீடியோ போட்டுறாங்க. அப்போது இது வந்து போய் சேருதா ஜென்சிக்கிட்ட அப்படின்னா நிச்சயமாக போய் சேருது. நம்ம சொல்ல வேண்டிய விதத்தில் சொல்கிற மாதிரி சொன்னோன்னா கட்டாயமாக போய் சேருது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் அவர் பெஸ்ட் புக். இன்னொரு ஹெர் ஸ்டோரிஸை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன் ஏற்கனவே, நாங்கள் வந்து இளம் எழுத்தாளர்களை வந்து ஏதோ ஒரு விதத்தில் தொடர்ச்சியாக இந்த சமூகத்தோடு உரையாடணும் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து கொண்டு வந்துட்டு இருக்கோம். இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா ஒரு கற்றை மயிர் அப்படிங்கிற ஒரு புத்தகம். இந்த நூல் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா, நாங்கள் பெண் எழுத்து அப்படின்னு சொல்லி ஒரு போட்டி வச்சுருந்தோம் கடந்த ஆண்டு. அந்த பெண் எழுத்து போட்டிக்கு நிறைய நூல்களை வந்து வரவேற்றிருந்தோம். புது எழுத்தாளர்கள், அறிமுக எழுத்தாளர்களை வந்து ப்ரமோட் பண்ணணும். அதே மாதிரி எழுதிட்டு இருக்கிற எழுத்தாளர்களையும் வேறு கோணத்தில் வேறு ஜானர் எழுத வைக்கணும்னு நினச்சி தான் இந்த போட்டியை அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அப்படி வந்து சிறுகதை போட்டியில் முதல் பரிசை வென்ற தொகுப்பு இது. அப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஏற்கனவே வந்து நம்ம வந்து இந்த 40 வயதுக்கு மேலே அந்த கடந்தவங்க தான் எழுதுகிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கை வந்து திருப்பி அந்த குடும்பம், பெரியப்பா, மாமா, சித்தப்பா, அந்த பெண்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அம்மாவுக்கும் மகளுக்குமான உறவு, மாமியாருக்கும் மருமகளுக்குமான உறவு, இதே தான் திருப்பி நம்மளுடைய கதைகள் வந்து பேசுது. ஆனால் இது வந்து அகத்தை நோக்காமல் புறத்தை நோக்கக்கூடிய கதைகளாக இது இருக்குங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த தொகுப்பில் கூட்டுப்புழுன்னு ஒரு கதை இருக்குது. ஒரு ஜெண்டர் தான் வந்து எந்த ஜெண்டர்னு தன்னை வந்து ஐடென்டிஃபையே பண்ண தெரியாத அல்லது குழப்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு 50 வயது 60 வயதை தாண்டிய ஒரு மனிதர், ஒரு ஆண், அவர் வந்து தன்னை பெண்ணாக உணர்ந்து கம்மிங் அவுட் அதை பண்ணும்போது அவருடைய மகள் அதை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறது இதில் ஒரு கதை சொல்லுது. அப்போது தமிழ் சூழலில் இதெல்லாம் நடக்குதா அப்படின்னா ரொம்ப இயல்பாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது நம்மளை சுற்றி. என்னென்னா, நம்ம கண்ணை மூடிட்டு இன்னமும் வந்து கதைகளை நம்ம வந்து அதுக்கு ஒரு பெட்டகம் வச்சுருக்கோம். இந்த சட்டத்துக்குள்ளே தான் நம்மளுடைய கதைகள் இருக்கணும். நம்ம வந்து காதலை பற்றி மட்டும் தான் பேசணும். ஒரு ஆண் பெண்ணுக்கு இடையேயான காதல், ஒரு ஹெட்ரோசெக்ஷுவலுக்கு இடையே இருக்க காதலை மட்டும் தான் நம்ம பேசுகிறோம். அந்த காதலை தாண்டிய பல உறவுகள் இங்கே இருக்குது. அந்த உறவுகளை பற்றிலாம் நம்ம இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணவும் ஆரம்பிக்கல, அதை பற்றி நம்ம பேசவும் இல்லை. அதை வந்து இந்த நூல் பேசுது. அப்போது இதை வந்து நிறைய ஜென்சி பீப்புள் வந்து ஆசையாக வாங்கிட்டு போகிறாங்க, அந்த ஸ்டோரிஸை படிக்கிறாங்க, இதை பற்றியும் பேச தொடங்கி
தொடங்கியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அதை வந்து என்ன மொழியில் யார்கிட்ட கொண்டு போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது.